ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? வெள்ளூரில் இன்றைக்கி மயான கொள்ளை. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். நான் வேலூர் வந்து 6 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மயான கொள்ளைக்கு வரேன். என்னடா இவங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க ஏன்னு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கும்போது சொன்னாங்க, இன்றைக்கி மயான கொள்ளைன்றதுனால ஆட்டோ பஸ் இதெல்லாம் எதுவுமே வராது ஈவினிங் மேலே, அதனால தான் எல்லாம் நடந்தே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் நடந்தே போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூலெல்லாம் ஆஃப் டே லீவ் விட்டுட்டாங்க. ஸோ எதுக்குடா லீவ் விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ வேறு சமாளிக்கணுமே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு, இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அப்பா எப்படியோ லீவ் விட்டாங்க, இல்லைன்னா பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இதோட மட்டும் இல்லைங்க, அப்படியே போகிற வழியில் ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், போகிற வழியில் ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு. ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, ஒரு கடை கூட இல்லை, சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ ஆட்டோ இல்லை, பஸ் இல்லை, என்னடா அப்படி ஒரு திருவிழா அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக தான் போயிட்டுருந்தோம். பாப்பாவுக்கு ஒரே பீதியாக இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் டேடி கொஞ்சம் பயம் காட்டினதுனால. அதுக்கப்புறம் போக போக இந்த சாமி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவானா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கலிஞ்சூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா 3 தேர், அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரின்னு செம்மையாக இருந்துச்சு. ஒரே திருவிழா வைப்பு மாதிரி தான் இருந்துச்சு. மயான கொள்ளைனா இப்படி இருக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்குறதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ கூட்டம். நான் நினச்சேன் ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து மட்டும்தான்னு சொல்லிட்டு, ஆனால் வேலூரில் சுற்றி இருக்க நிறைய ஊர்லேருந்து இந்த மாதிரி தேர் சாமி வேஷம் போட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க வெள்ளூர் மயான கொள்ளை. ஃபஸ்ட் டைம் பார்த்தது ஒர்த்துடா அப்படின்னு. நீங்களும் மயான கொள்ளைக்கு வந்திருந்தீங்களா? நீங்களும் ஒரு வெள்ளூரியனா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.